சேலம் பெரிய கொல்லப்பட்டி காந்தி நகரில் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் ஸ்ரீ குண்டத்து காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஆவணி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 9:10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனின் திருவருளை பெற வேண்டுமாறு ஊர் தலைவர், கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் அழைக்கிறார்கள். பார்ந்த பக்த கோடி பெருமக்களுக்கு வணக்கம். நமது சேலம் மாவட்டம் பெரிய கொல்லப்பட்டி காந்தி நகரில் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோயில் அமைய பெற்று வருகின்ற 6/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 9லிருந்து 10 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளை பெறும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இத்திருக்கோயிலில் உள்ள அம்மன் எங்கும் இல்லாதபடி ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலியாக இருந்து அடுத்தபடியாக நமது சேலம் மாவட்டம் பெரிய கொல்லப்பட்டி காந்தி நகரில் எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் அருளாசி செய்து வருகிறார். இதையொட்டி வருகின்ற 6ஆம் தேதி 6/9/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த கோயில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயில் கட்டுவதாக 15 வருஷமாக போராடி கட்டி முடித்து கொண்டிருந்தது. இந்த கும்பாபிஷேக விழா பார்த்தீங்கன்னா 2019 கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். கொரோனா 2 நாளில் கொரோனா வந்துருச்சு. அதனால ஸ்டாப் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இப்போதான் 2024 இப்போ கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு எல்லாம் உறுதுணையை எடுத்து செஞ்சு 6/9/2024 அன்று காலை 10 மணிக்கு நடக்க போகிறது. பொதுமக்கள் அனைவரும் அந்த அம்மாவுடைய அருளை பெற வேண்டும். ஊரே சேர்ந்து கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. பாதியில் நின்று போச்சு. கோயில் கட்டணும் பாதியில் நின்று போச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் பொம்பளைங்களாம் சேர்ந்து கோயில் இது மாதிரி இருக்குது, இதுக்கு நாங்கள் பணிவாடை செய்கிறோன்னு சொல்லி பொம்பளைங்க ஒரு 10-15 பொம்பளைங்க இதுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் பாடுபட்டோம். அதே மாதிரி ஊர் எங்களுக்கு ஒத்துழைச்சது. நாங்கள் அம்மாவை நினச்சி எங்கள் ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது, செழிப்பாகவும் இருக்குது. யாராரு என்ன அதுகிட்ட கேட்டு மனம் கேட்குறாங்களோ அது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மேலேயும் நடக்கும். அந்த அம்மா கும்பாபிஷேகத்துக்கு பின்னாடி எங்கள் ஊர் நல்லா இருக்கணும்னு நாங்கள் முழு நம்பிக்கையாக இருக்கிறோம். அந்த அம்மா உக்காந்த வாட்டி எங்கள் ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது. அந்த கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. வளைகாப்பு பண்ண முடியாத 10 வருஷம் 15 வருஷம் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா கிட்ட ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு கும்பிட்டு கொடுத்து அதுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் இன்னைக்கு குழந்தைய குட்டியம்மா நல்லா ஒரு வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறாங்க. சேலம் பெரிய கொல்லப்பட்டி காந்தி நகரில் வசிக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் என்னுடைய விழா குழுவினர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணியை தொடங்குவதற்காகவும் அல்லும் பகலுமாக பாடுபட்ட நண்பர்களும் என்னுடைய கூட இருந்த சகோதரர்களுக்கும் அனைவருக்கும் என் முதல் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கும்பாபிஷேகமும் நடப்பதற்கு ராவும் பகலும் பாடுபட்டு என்னோடு சேர்ந்த நண்பர்களும் ஊர் பொதுமக்களும் உறுதுணையாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு மிக்க பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.